கொண்டாட்டம் இல்லாத கோட் வெறிச்சோடிய தியேட்டர்கள். சென்னையில் கோட் படத்தை கொண்டாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஏசியானெட்டில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தி டிவிலையும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. 9 மணி ஷோ முடிந்த மறுநொடி தலைகீழாக மாறிய காட்சி, விஜய்க்கு பேரதிர்ச்சி அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்த தி கோட் திரைப்படத்துக்கு இப்போ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, பாட்டு சரியில்லை, மியூசிக் சரியில்லை, பிஜிஎம் சரியில்லை அப்படின்ட்டு எல்லாருமே இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்களை தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. 400 கோடி இந்த படத்தை நம்பி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க. 400 கோடிக்கு இந்த படம் ஒர்த்தான படமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு சுமாரான விஎஃப்எக்ஸாக இருக்குது. நம்ம மொபைலில் எடிட் பண்ணுறவங்க கூட பட்டையை கிளப்புவாங்க போல் இவங்களோட விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. அதாவது படம் பார்த்தவர்களோட கருத்து. ப்ரொமோஷனும் எந்த ஒரு ப்ரொமோஷனும் ப்ராப்பராக பண்ணல. அப்புறம் எப்படி இவங்களுக்கு 400 கோடி செலவாச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, அப்படி இருந்தாலும் 400 கோடி செலவாச்சு, ஓகே, அதை இந்த படம் எடுத்துருமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக குவிகிறதுனால இந்த படத்தோட வசூல் பாதிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. முதல் நாளில் இப்படின்னா இன்னும் பல நாட்கள் ஓட வேண்டியது இருக்குது. ஸோ மீதி இருக்கிற நாட்களில் ஏதாவது மிராக்கள் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.